புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்வர் விஜய் அவர்களுடைய முக்கிய நிகழ்ச்சிகளில் திரிஷா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதை விரும்பாதவர்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது திரிஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்னதான் அவங்களுக்குள்ளார இருக்கு, ஏன் திரிஷாவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறாரு எல்லா விழாக்கள்லையும் அப்படின்ற மாதிரி பலரும் குமுறி கொண்டு இருக்காங்க, ரசிகர்களும் தாவேகா தொண்டர்களும். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது தற்போது நடந்த இந்த சுதந்திர தின விழாவில் திரிஷாவுக்கு விஜய் அவர்கள் அழைப்பே கொடுக்கலையாம். திரிஷா அவர்களே வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி தான் இந்த விழாவுக்கே அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலாக கோட்டையில் கம்பீரமாக கொடியேற்றினார். வழக்கம் போல இல்லாம கடற்கரை சாலை முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கு பொதுமக்கள் கூட்டமாக திரண்டு வந்து அலைமோதினார்கள். இந்த விழாவில் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தாவேகா தொண்டர்களும் ரசிகர்களும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய மனைவி மகள் அனைவரும் வருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்திருந்த நிலையில திரிஷா வந்து மிக பெரும் அளவுல அதிர்ச்சி கொடுத்திருந்தாங்க. திரிஷா வந்து அதிர்ச்சி கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், திரிஷாவுக்கே இந்த விழாவுக்கு வர அனுமதி கொடுக்கல விஜய் அவர்கள், திரிஷாவுக்கு அனுமதி வழங்கல அப்படின்ற ஒரு இன்னொரு அதிர்ச்சியும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது போன்ற அரசு விழாக்களுக்கு விருந்தினர்களை PRO தான் தனித்தனியாக லிஸ்ட் தயார் பண்ணுவார். IAS அதிகாரிகள், நீதிபதிகள், அமைச்சர்கள், பிறகு முதல்வரோட சிறப்பு விருந்தினர்கள், அதாவது CM கெஸ்ட் லிஸ்ட் என சில கேட்டகரி இருக்கின்றது. இதில் CM கெஸ்ட் லிஸ்டில் CM குடும்பத்தினர், அவருடைய நண்பர்கள் எல்லாம் கலந்து கொள்வார்கள். அதில் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டில் தான் திரிஷாவுடைய பெயர் இருந்திருக்கின்றது. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் இந்த நிகழ்வு நடந்தபோது சென்னையில் தான் இருந்தார். அவருடைய பெயர் அந்த லிஸ்டில் இல்லை. ஆனால் அந்த கெஸ்ட் லிஸ்டில் ஆரம்பத்தில் திரிஷாவுடைய பெயரே இல்லை அப்படின்றது பலருக்கும் தெரியாத அதிர்ச்சியான விஷயம்தான். அதாவது ஆரம்பத்தில் திரிஷாவுடைய பெயர் அந்த லிஸ்டில் இல்லை. விஷயத்தை கேள்விப்பட்ட இந்த திரிஷா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு அழைப்பு இல்லையா அப்படின்ட்டு கேட்டு தானாக முன்வந்து அந்த 4 அணியில், அதாவது இந்த PRO இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த யாரெல்லாம் விருந்தினர் வராங்க அப்படின்றத முடிவு பண்ணுறது அவங்க தான் விஜய் அவர்களிடம் கேட்டு. அதில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 அணியில் முக்கியமானவர் தான் ஜெகதீஷ் பழனிசாமி அப்படின்றவர். அவரிடம் திரிஷா கேட்டு இருக்காங்க, நான் கண்டிப்பாக இந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு வற்புறுத்தி இருக்காங்க. அதனால் உடனே ஜெகதீஷ் பழனிசாமி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் பேசியிருக்கிறாரு. பேசி கன்வின்ஸ் செய்து தான் திரிஷாவை அந்த லிஸ்டிலேயே சேர்த்திருக்கிறாரு. விஜய் அவர்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது மட்டும் இதன் மூலமா நல்லாவே தெரிய வருது. விஜய் அவர்கள் தான் திரிஷாவை அழைத்தார் அப்படின்ற மாதிரி பலரும் சொல்லிட்டு இருந்த நிலையில திரிஷாவுக்கு விஜய் அவர்கள் அழைப்பு கொடுக்கவே இல்லை. திரிஷாவாக முன்வந்து தான் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்றது தான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.